சின்னையா, நாங்க இருக்கோம். அன்புமணி ராமதாஸின் இல்லத்தில் குவியும் தொண்டர்கள். தலைவர் பதவி சர்ச்சைக்கிடையே பனையூர் வீட்டில் குவிந்ததால் பரபரப்பு. நபர்களுடன் ஆலோசனையா? தலைவர் பதவியை தொண்டர்கள் கொடுத்தார்கள். ஐயா வழியில் தொடர்ந்து நடப்பேன், உறுதியாக இருக்கும் அன்புமணி. மீண்டும் தலைவர் பதவி ரத்து என்று உரக்க கூறிய நிலையில் இது எங்கள் உட்கட்சி விவகாரம், பேசி முடித்துக் கொள்வோம் என்றும் அடித்து கூறிய அன்புமணி. எனது விருப்பத்திற்கு மாறாக யார் செயல்பட்டாலும் கட்சியில் இருந்து வெளியே செல்லலாம் என கடந்த மாதம் ராமதாஸ் அருகாமையில் அன்புமணி ராமதாஸ் அமர்ந்திருந்த போதே அடித்து கூறிய நிலையில் அப்போதும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உட்கட்சி விவகாரம் சமாதானத்தில் சென்றது. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான் தான் தலைவர் என ராமதாசும் அன்புமணி ராமதாசும் மாறி மாறி கூறி வருகிறார்கள். அதற்கு பதில் கூறிய அன்புமணி ராமதாஸ், நான் தலைவராக முறைப்படி பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அதை தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்திருப்பதாகவும் அதனால் நான் தான் கட்சியின் தலைவராக செயல்படுவேன் என்றும் பதில் அறிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் இது எங்களது உட்கட்சி விவகாரம் என்றும் கூறியிருக்கும் அன்புமணி ராமதாஸ், வருகிற மே 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடக்க இருக்கும் மாநாடு பணிகளை ராமதாஸ் உத்தரவின் பேரில் செய்து வருவதாக பெரும் படையுடன் சென்று ஆய்வு நடத்தியிருக்கிறார். இதற்கிடையே அன்புமணி ராமதாஸ் பனையூரில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற நிலையில் அங்கு ஏராளமான தொண்டர்கள் குவிந்ததால் பரபரப்பான நிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியபடி பாமகவின் செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் செயல்படுவாரா அல்லது அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கும்படி அவர் தலைவராகவே இருப்பாரா என்பது அந்த கட்சியினரிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.